ஹலோ ஆல். ப்ரவுன் ரைஸ் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனால இன்னைக்கு வீடியோல ப்ரவுன் ரைஸ், ஒயிட் ரைஸ் இதோட பெனிஃபிட்ஸ், ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம். ப்ரவுன் ரைஸ், ஒயிட் ரைஸ் ரெண்டுமே நெல்லுல இருந்து தான் செய்யறாங்க. நெல் அறுவடைக்கு அப்புறம் நெல்லுல எடுத்துட்டு போய் உமிய மட்டும் எடுக்கும்போது அது ப்ரவுன் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். உமி, தவிடு, முளை இது மூணையும் எடுக்கும்போது அத ஒயிட் ரைஸ்னு சொல்றோம். இந்த உமிய மட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் பேக் பண்ணி ப்ரவுன் ரைஸ சேல்ஸ்க்கு கடைக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஒயிட் ரைஸ் பாத்தீங்கன்னா உமி, தவிடு, முளை இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய தடவை பாலிஷ் பண்ணி நல்லா வெள்ளையாக்கி அப்புறமா தான் பேக் பண்ணி கடைக்கு சேல்ஸ்க்கு அனுப்புறாங்க. இதனால ஒயிட் ரைஸ் பாக்குறதுக்கு நல்ல வெள்ளையா இருக்கு, ஈஸியா செரிமானம் ஆகுது, டேஸ்டும் நல்லா இருக்கு. இதை ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதோட விலையும் ப்ரவுன் ரைஸை விட கம்மி தான். ப்ரவுன் ரைஸ் பாத்தீங்கன்னா இந்த உமிய மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதுல தவிடு, முளை இதெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால இதோடைய ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை ரொம்ப காலம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, சீக்கிரம் வீணாயிடும். இதோட விலையும் கொஞ்சம் அதிகம். அதுவும் இல்லாம பாக்குறதுக்கு ஒரு பழுப்பு நிறமா இருக்கும், வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், டேஸ்டும் சுமாரா தான் இருக்கும். ஒயிட் ரைஸ்ல எளிதா செரிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், அதனால செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, லைக் டயரியா போறவங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இருக்கிறவங்க இதை கன்சியூம் பண்ணலாம். அவங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. ஒயிட் ரைஸ் ரொம்ப அதிகமா சாப்பிடும் போது சர்க்கரை அளவு நம்ம பாடியில ரொம்ப சீக்கிரமா ஏறிடும். ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய ஃபைபர் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த ப்ரவுன் ரைஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா அது 67, அதாவது மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. இதனால ப்ரவுன் ரைஸ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு வெயிட் கண்ட்ரோல் இருக்கிறவங்க எல்லாம் கன்சியூம் பண்ணலாம். அதே சமயத்துல இந்த ப்ரவுன் ரைஸ்ல ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு எலிமெண்டோட அளவு அதிகமா இருக்கு. இந்த ஆர்சனிக் ப்ரவுன் ரைஸ்ல ஏன் அதிகமா இருக்கு, ஒயிட் ரைஸ்ல கம்மியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இப்ப அதுக்கான ரீசனை நம்ம பார்ப்போம். ஆர்சனிக் நேச்சுரலாவே காத்துல, தண்ணியில, நிலத்துல எல்லாமே பரவி கிடக்கு. இது ஒரு டாக்ஸிக் பிளஸ் ஒரு கார்சினோஜன். நம்ம நிலத்துல நெல் விளையும் போது தண்ணி, மண்ணு, காத்து இதிலிருந்து மற்ற தானியங்களை விட அதிகமா, அதாவது 10 மடங்கு அதிகமா எடுத்துக்கொள்ளுது. அது மட்டும் இல்ல, ப்ரவுன் ரைஸ்க்கு 80% ஆர்சனிக் ஒயிட் ரைஸை விட அதிகமா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ப்ரவுன் ரைஸ்ல இருக்கிற ஆர்சனிக் பலவிதமான கேன்சர், லிவர், கிட்னி, இன்டெஸ்டைனல் கேன்சர் இந்த மாதிரி கேன்சர் வரத்துக்கு காரணமாகும். சின்ன குழந்தைங்க இந்த ப்ரவுன் ரைஸை எடுத்துக்கும் போது அவங்களுடைய மூளை வளர்ச்சி, அதாவது லேர்னிங் கெப்பாசிட்டி, பிஹேவியர், காக்னிட்டிவ் எபிலிட்டி இதெல்லாம் குறையறதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம ப்ரவுன் ரைஸ்ல ஆர்சனிக் அதிகமா இருக்கிறதுனால இத அடிக்கடி சாப்பிடுறவங்களும் சின்ன குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ப்ரவுன் ரைஸ்ல இருக்கிற பெனிஃபிட்ஸை விட ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு.